என்ன பார்க்க போகிறோன்னா திருக்குறளும் அதன் விளக்கமும். முதலாவது திருக்குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு பார்த்தா இதுக்கு விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம அகர முதல எழுத்தெல்லாம் அதை பார்த்து பார்ப்போம். அதுக்குள்ள விளக்கம், ஒரு மொழியில் முதலாவது வரும் எழுத்தை அகரம் எனப்படும். இப்போது தமிழ் மொழியை பொறுத்தீங்கன்னு சொன்னால் இக்கு ப்ளஸ் ஆ ஈக்குவல் டு கா. ஸோ இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து, இது உயிர்மை எழுத்து. ஸோ இது காங்கா சானா டானா தானா காக்கா கிக்கி குக்கு கேக்கி கை கோ கோ கோ. இக்கு ப்ளஸ் ஆ ஈக்குவல் டு கா. இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து, ரெண்டும் சேர்ந்தா உயிர்மை எழுத்து வருது. ஸோ இந்த உயிர்மை எழுத்து இப்படி இந்த தமிழ் வார்த்தைக்கு, தமிழ் மொழிக்கு இந்த மூணு முக்கியம். தமிழ் மொழிக்கு இந்த இக்கு ஆ கா. அப்போ இந்த மூணு ரொம்ப 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 ஒரு, இப்போ உயிரெழுத்துக்கு முதலாவது வர்றது ஆ, மெய்யெழுத்துக்கு முதலாவது வர்றது இக்கு, உயிர்மை எழுத்துக்கு முதலாவது வர்றது கா. இப்படி இந்த தமிழ் மொழி அகரம் என்னும் வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறதோ, அதே போன்று ஆதிபகவன் முதற்றே உலகு, இந்த கடவுளை அடிப்படையாக கொண்டு உலகம் இயங்குகிறது.